டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் நசீர் பாபு வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வாருங்கள் அவரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆனது அண்ணாமலை அவர்களுடைய இந்த சவுக்கடி எல்லாம் பார்த்தோம். என்னதான் அது? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். டீட்டெயிலாக சொல்லணும்னா அது ஒன்று மன கோபத்தை காட்டுறதுக்காக பண்ணது, மன கஷ்டத்தை காட்டுறதுக்காக. இன்னொன்று என்னன்னா, ஹிந்துஸ்ல இந்த முறை இருக்கு. காலங்காலமா ஹிந்துஸ்ல இந்த முறை இருக்கு. அது சாதாரண ஆளுங்களுக்கே தெரியுது. ஒரு இஸ்லாமியரா இருக்க எனக்கே தெரியுது. இதை வச்சு கேலியோ கிண்டலோ பண்ணிட்டு இருந்தா அது அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிற சாட்டை அடிதான். ஏன்னா ஒண்ணு என்னோட சகோதரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சகோதரிக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அந்த நியாயத்துக்காக குரல் கொடுக்கவும் ஆளுங்க யாரும் தயாரா கிடையாது. அப்போ என்னோட சகோதரி என்னோட வீட்டு குடும்பத்துல இருந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? ஆளுங்கட்சியா இருந்துட்டு உங்களால வாய் மூடி ஒரு தீவிரவாதிக்கு ஒரு போலீஸ் ஏற்பாடோட உங்களால பண்ண முடிஞ்சு நல்லடக்கம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு மாணவி, நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தட்டி கேட்கறதுக்கு முடியல, திறன் இல்லையே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடும் சொல்லணும். இன்னொன்னு, அந்த கோபத்தின் வெளிப்பாடை இந்த ஆட்சியை சூரசம்ஹாரம் பண்றணும் அப்படின்றது அவர் தீர்மானம் எடுத்திருக்காரு. செருப்பே போட மாட்டேன்ட்டாரு. செருப்பு போடாமதான் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சூரசம்ஹாரம் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு சாட்டடியும் விழுந்தது அவர் தனக்கு தானே கொடுத்துக்கிட்டதான் நாங்க நினைக்கிறோம். அதிரடிகள் இதே மாதிரி தொடருமா? அதிரடிகள் மக்களுக்கு பயனுள்ளது இந்த அரசு செய்யற வரைக்கும், எங்கள் அரசு கையில் எடுக்கிற வரைக்கும் இந்த அதிரடி இல்ல, இதுக்கு மேலையும் தொடரும். இந்த அரசு வெக்கி தலைகுனிய தன்னோட இயலாமையை காட்டுறதுக்கு இதோட மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய இது இல்லை. இந்த அரசோட இயலாமை. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம்ன்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல சீட்டு கிடைக்கும். லட்சியத்தோட இருக்கிற பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ தான் அந்த இடத்துல சீட்டு கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு கயவரோட நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த கயவர்களோட இதுனா போலீஸ் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? அங்க தலைமையில இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒருவர் காலேஜ் சிசிடிவி இல்ல. ஏன் சார், சாராய கடைக்கு சிசிடிவி இருக்கு. 100 ரூபாய் கோட்டரை 200 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கும் போது அந்த சிசிடிவி இருக்குது. இதுல சும்மா ரோட்டுகள்ல சிசிடிவி இருக்குது. சாதாரண பார்க்லயோ விளையாட்டு அரங்குலயோ சிசிடிவி இருக்குது. இவர்கள் தவறு செய்யும் இடத்துல மட்டும் எப்படி சிசிடிவி இல்ல, அந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யாம போகுது? இவர்கள் தவறு செய்யற இடத்துல சிசிடிவி வேலை செய்யாம போகுது. அது என்ன காரணம்? யார் சார் அந்த நபர்? யாரு அந்த நபர்? சைதை பகுதியில வட்ட பொறுப்பாளரா இருக்காரு திமுகவுல. அந்த வட்ட பொறுப்பாளர் அமைச்சர்களோட மிக நெருங்கிய தொடர்புல இருக்காரு. அமைச்சர்களோட நெருங்கிய தொடர்புல இருக்கும் போது அமைச்சர் கூட போறாரு, அமைச்சர் கூட வராரு அப்படின்னும் போது போலீஸ்காரங்களோ அவர் மேல வழக்கு பதிவு செய்யவோ இல்ல அவரை கூப்பிட்டு விசாரிக்கவா அச்சப்படுறாங்க. ஏன்னா நமக்கு பிரஷர் வந்துருமே, அதனால அவர் மேல பல குற்ற செயல்கள் இருக்கு. ஆனா கால்லாம் பார்த்தோம், கால்லாம் உடைச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டுலாம் கட்டி இருந்தாங்க. இல்ல கட்டியிருப்பாங்க. ஏன்னா சாதாரணமா ஒரு இவங்களை கூப்பிட்டாலே பாத்ரூம்ல வலிக்கு விழுவாங்க. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா? சோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், அது வேற. ஆனா அந்த குற்றவாளிய உடனே கைது பண்ணாம காலம் தாழ்த்தி கைது பண்ணதும் இல்லாம அந்த மாணவியோட பகிரங்கமான தகவல் அறிக்கையை, எஃப்ஐஆர் அறிக்கையை பொது வெளியில வெட்ட வெளியில கொடுக்கும் போது, நீ குடும்பத்துல இருக்க பொண்ணா இருந்தா செய்வியா? அந்த வேலையை செஞ்சிருவியா? என் சகோதரிக்காக நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், குடும்பத்துல இருக்க பொண்ணா இருந்தா அந்த மாதிரி செஞ்சிருவியா? தலைவர் சொல்றாரு 7 தலைமுறையோட அந்த பொண்ணோட அவங்க அம்மா மக அதோட அந்த 7 தலைமுறையோட வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. நீ 25 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன புண்ணியம், 50 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன? ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாங்களா? கேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆனா இல்ல ஃபேஸ் அந்த பொண்ணு ஃபேஸ், ஆமா ஃபேஸ உங்களுக்கு பகிரங்கமா நீ காட்டியிருக்க. அந்த குடும்பம் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் வசிக்குதுன்றது வரைக்கும் நீ சொல்லியிருக்கீங்கன்னா நீ யார காப்பாத்துறதுக்காக இது மாதிரி பண்ணுன? அவன் ஏற்கனவே இது மாதிரி ஒரு குற்றச்செயல ஈடுபட்டு தண்டனை குற்றவாளி, தண்டனை பெற்றுட்டு தான் வெளியே வந்திருக்கான். வெளியே அவன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வரான். அந்த குற்றவாளி வரும்போது எப்படி வரான்?
திமுகன்ற போர்வையில் தான் வரான். திமுகன்ற தலைவர் சொன்ன மாதிரி திமுகவோட இதை நாங்க சொல்லல. அந்த போர்வையில இருக்க குற்றவாளிகள் என்ன பண்றாங்க, மக்களை அச்சுறுத்துறாங்க. மக்களை அச்சுறுத்தும் விதமா நடக்கும்போது எல்லாருக்குமே மனம் வலிக்குது. இப்ப எப்படி வந்துட்டு இப்ப பசங்களாம் வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் போகுதோ, ஸ்கூல் போகுதோ, போயிட்டு ஸ்கூல் போறாங்க, நல்லபடியா வந்துருவாங்கன்னுவோம். எல்லாத்தோட இதுல இருக்க பொருளாதார ரீதியாவே எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மன ரீதியா வந்துட்டு பாதிப்புக்குள்ளாகுறவங்க அவங்க என்ன பண்றாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இல்லத்தரசிகளும் இல்லத்தரசியா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும்போது அவங்க வேலையை விட்டுருவாங்க. அப்ப அவங்களோட பொருளாதாரமும் இதுவும் நலிவடைஞ்சு போகும். இது மாதிரி இருக்க குற்றவாளிகள்லாம் சவுதியில கொடுக்குற மாதிரி நடு இதுல வச்சு தலையை வெட்டுவாங்க. சவுதியில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒருவன் ஏற்படுத்தி விட்டால் நடுவுல வச்சு வெட்டுவானுங்க. அப்பதான் அவங்களுக்கு பயம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். நான் இதை பகிரங்கமாவே பதிவு பண்றேன். இழுத்து வச்சு வெட்டுவானுங்க. பெண்களை நீ இது தவறாக பயன்படுத்தினாலோ, தவறாக நினைத்தாலோ, நீ அந்த ஆண்மகன் வந்துட்டு ஹலாலான முறையில வந்துட்டு கல்யாணம் பண்ணா பரவாயில்ல. பெண்களை வந்துட்டு நீ தவறான முறையில இது பண்ணா 1000 பேர் 10,000 பேர் பாக்குற கொலு இடத்துல கூட்டிட்டு போய் வச்சு தலையை வெட்டுவானுங்க. அது மாதிரி செஞ்சாதான் இவனுங்க திருந்துவானுங்க. ஒரு பெண் பிள்ளைகளை வந்துட்டு பெத்தவங்க ஒவ்வொருத்தவங்க நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியுங்களா? ஒரு இது போச்சுன்னா அடுத்தது போச்சுன்னா அடுத்து. பெண்கள் இது பாத்தீங்கன்னா நிறைய இது தொன்று நடந்துட்டே இருக்கு. அது இந்த காலேஜ் போற பொண்ணுங்க, இந்த ஒரு பச்சில அந்த குழந்தைங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அதிகப்படியான ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் நம்ம காட்ட வேண்டியதா இருக்குது. தலைவருக்கு இந்த விஷயத்தை கையில எடுத்துக்காட்டி இந்த விடிய அரசு அழகான முறையில எப்பொழுதும் போல தவறுகளை மறைப்பதற்கு அவர்களிடமே பாடம் எடுக்கும். ஆமா, செஞ்ச தவறுகளை மறைப்பதற்கு அவர்களை விட்டால் பாடம் நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. அவங்கதான் லைப்ரரி, அவங்கதான் சிலபஸ். நீ இந்த தவறு செய்து விட்டாயா, அதுல வந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்கு அவங்களுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமைச்சரோட இருக்காரு, இது போட்டு உடைச்சிட்டாரா இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை போட்டு உடைச்சாரு இன்னைக்கு. எல்லாத்தையும் இந்த போட்டோ யாரு அமைச்சரோட இருக்க, இந்த போட்டோ யாரு அமைச்சரோட இருக்க, இந்த அமைச்சர் யாரு, இந்த அமைச்சர் யாருன்னு இது பண்றாங்க இல்லையா? சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமூக வலைதளத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. யாரும் தெரியல அந்த பாட்டி அவங்க தூக்கி அந்த போஸ்டர்ல அடிச்சது, மண்ணெல்லாம் தூக்கி வாரி போட்டாங்க. அது என்ன அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டி மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. சரிங்களா? கொலை குற்றவாளி மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. ஒரு 75 வயது மதிக்கத்தக்க, நீங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. 65ல இருந்து 70 வயசு 75 வயசு இருக்கும். அந்த பாட்டி மிகப்பெரிய தவறு செய்து விட்டாருன்னு தனிப்படை அமைத்து தேடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு கோவப்படுறாங்க அந்த பாட்டி மேல. எப்படி வந்துட்டு நீ வந்துட்டு மண் எடுத்து எறிஞ்சிட்டு ஒருத்தன் இந்த பொண்ணை காலேஜ்ல பூந்து இது மாதிரி பண்ணிட்டான், அவனை கூப்பிட்டு காலை உடைச்சிட்டோம் கையை உடைச்சிட்டோன்ட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. அந்த பாட்டி என்ன மனநிலைமையில இருந்தாங்களோ, என்ன விரக்தியில இருந்தாங்களோ, நீங்க என்ன வாக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த செய்யலையோ, டிஎம்கே காரங்க கொடுக்க வேண்டிய வாக்குகள் ஏறாலும், பஸ்ல ஏறின ஃப்ரீ பஸ் நீங்க ஓசின்னு ஒருத்தரை திட்டினீங்க, அந்த அம்மா மன உளைச்சலுக்கு ஆளாச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த பாட்டி வயதான பெண்மணி, அவங்க வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறாகி அதை எடுத்து யூடியூப்ல போட்ட ஒரு சின்ன பையனை வந்துட்டு நீங்க கைது செஞ்சிருக்கீங்க. அவ்வளவு வேகமா உங்களால நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு மிகப்பெரிய மரண தண்டனையோட ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். இவனை வழக்கு விசாரணைன்றீங்க, அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க, அந்த 2வது நபர் யாருன்னு தெரியாதுன்றீங்க, இது சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்றீங்க. இது எவ்வளவு கேவலமான ஒவ்வொரு சொல்லு. நீங்க யோசிச்சு பாருங்க. பெண்கள் மத்தியில பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்குறோம். நீங்க இப்ப வெட்ட வெளிச்சமாயி போச்சா, பெண்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. விடியால அரசு வந்துட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்றது, இதுல 200 தொகுதியில நாங்க வென்று காட்டுவோம். சேலஞ்ச் பண்ணி சொல்றோமே, பெண்கள் ஓட்டை வாங்கி இவங்க 200 தொகுதியில வென்று காட்டட்டுமே. எவ்வளவு பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுது. என்னைக்கு வந்து பெண்கள் வந்து சுதந்திரமா போறாங்களோ அன்னைக்குதான் வந்து உண்மையான சுதந்திரம் அடைஞ்சிச்சு இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எங்கெங்க நிம்மதியா போக விடுறானுங்க. இப்ப இங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு என்னோட இவங்க சிஸ்டர் போயிருக்காங்க. ஐயோ அவங்களுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு தான் இந்த சமூகத்துல என்ன ஆபத்து வருமோன்னு தான் யோசிச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த டாபிக் எடுத்து பேச வேண்டியதா இருக்குது. இவங்க நினைச்சிருக்காங்க நமக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால உட்காந்து நம்ம நேர்காணல்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, எல்லாத்துக்கும் அண்ணன் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாத்துக்குமே வந்துட்டு, ஏன்னா இப்ப இருக்க இந்த கயவர்கள் இந்த போதை கலாச்சாரத்துல பெரியவங்க சின்னவங்களும் எவனுமே தெரியல. அந்த போதை கலாச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டதே இந்த விடிய அரசு தான். போதை கலாச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டாடுங்க எல்லாம் குட்டி சவரா போய் கிடக்குது.
என்ன பண்றோம் ஏது பண்றோம், பெரியவங்களா சின்னவங்களா, 50 வயசு 80 வயசு ஆகும், அது இல்ல. ஆனா தீவிரவாதி இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாட்டி தான் மிகப்பெரிய குற்றவாளி. இந்த பையன் இவன் கிடையாது. இவன் தெரியாம என்ன பண்ணிட்டானா, அந்த பொண்ணுகிட்ட போயிருக்கான். போய் என்ன பண்ணா, அடிச்சு அந்த பையன அந்த பொண்ணு கூட அந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டுட்டான். தெரியாம வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து மானபங்கப்படுத்திட்டான். இது தெரியாம செய்த செயலு. ஆனா இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாட்டி மிகப்பெரிய தவற செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க போயிருக்காங்க, போயிட்டு மிகப்பெரிய தீவிரவாத அது பின்னாடி பாட்டி மாதிரி என்னன்னு தெரியல சார். அது அவங்க ஏன் பண்ணாங்க அது மாதிரி செயல்? அப்பாவி ஜனங்களின் வயித்தெரிச்சலோட வெளிப்பாடு. நீங்க என்ன சொல்றீங்க? என்னது பின்னணி என்ன இருக்கும்? அந்த பாட்டிக்கு வந்துட்டு நான் 50 லட்ச ரூபா தரேன், நீ போய் போஸ்டர்ல இத அடின்னா சொல்ல போறாங்க. அப்பாவி மக்களோட வயித்தெரிச்சலோட வெளிப்பாடு. நான் வந்துட்டேனா அது செஞ்சறேன், இது செஞ்சறேன், அப்படி பண்ணிடுறேன். மேபி நீட்டுக்காக கூட அந்த பாட்டி வந்து அவங்க பேத்தி நான் வந்தோடனே நீட்டுக்கு முதல் கையெழுத்து போட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக கூட அந்த பாட்டி கடுப்பாயிட்டு வந்து ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அந்த பாட்டி செஞ்சது மிகப்பெரிய கொலை குத்தம். இந்த கல்லூரியில செஞ்சாங்க பாத்தீங்களா, இது இது கிடையாது. இது வந்துட்டு அறியாமையால செஞ்சது. இந்த பாட்டி செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த பாட்டி, அந்த பையன் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 பேர் செஞ்சதுதான் தவறான செயலு. ஆனா இத மறைக்கிறதுக்கு எத்தனை அமைச்சர்களும், எத்தனை இவங்களும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அந்த புள்ள யாரு பெத்த புள்ளையோ எங்களுக்கு தெரியாது. அதுவா வந்துச்சு உள்ளாரனாங்க. எடுத்து லிஸ்ட் எடுத்து விடுறாரு இன்னைக்கு. கொஞ்சம் அமைதியா இருடா, கொஞ்சம் அமைதியா இருடா சார். சாட்டை எடுத்ததுக்கு 1000 டிக்கெ. ஒவ்வொரு சாட்டை அடிக்கும் 1000 பதில் இந்த விடிய அரசு சொல்ல போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2026ல ஒவ்வொரு சாட்டை அடிக்கும் 1000 பதில்கள் இந்த விடிய அரசு சொல்ல போகுது. நான் உங்களை முதல்ல வாஸ் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் சொன்னது மட்டும்தான் நடந்திருக்குது. எதுவுமே அவர் சொல்லிட்டு ஒண்ணு நடக்காம இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் எதையுமே அவர் நடக்க முடியாத விஷயத்தை எதுவுமே இது வரைக்கும் சொல்லதே இல்லை. நான் வந்துட்டு கடல்ல நீந்த போறேன், நான் வந்துட்டு தர்மாக்கோல்ல வச்சு பாலத்தை கட்ட போறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நடக்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. 2026 அதுக்கு முன்னாடியே இந்த விடிய அரசு வாஸ் அவுட் தான் ஆகும். நேரம் கொடுத்து இந்த நேர்காணல் வந்தமைக்கு நன்றி சார்.